இப்போ 6th ஃபர்ஸ்ட் டைமில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலக்கணம் மொழித்திறனும் மொழி அறிவோம்ல வந்து தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து 30 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ இ, மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கு இங்கு. ஸோ மொத்தமாக 30 எழுத்துக்கள் இருக்குது. அண்ணா ஆங்கிறது உயிரெழுத்து, இன்னுங்கிறது மெய்யெழுத்து, நான் அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்து உயிர்மெய் எழுத்தாக மாறுது. ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் நாம் பயன்படுத்துவது இல்லை. எடுத்துக்காட்டாக கி, சி, பி, டி, தி, மீ போன்ற உயிரெழுத்துக்களை அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே இது நீ, நீ, ஞவ், ஞவ், ஞாவ் அப்படிங்கிறத வந்து அப்படி பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 இருக்குது. குறில் நெடில் எப்படி இருக்குது அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ அந்த 5ம் தான் குறில் எழுத்துக்கள். இது மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை குறில் எழுத்துக்காக மாறுது. கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல் இதெல்லாமே வந்து குறில். ஸோ உயிர்மை குறில் அப்படின்னு சொல்கிறோம். அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இது 7ம் வந்து நெடில் எழுத்துக்கள். இவை வந்து மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மை நெடில் எழுத்து உண்டாது. காலை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. ஸோ குறில் நெடில் வேறுபாடு. பல் தேய்த்தேன், பால் குடித்தேன். பல், பால் இடம் மாறினால் வந்து இது வந்து குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி கொடுத்துருக்காங்க. கல் அப்படிங்கிறது வந்து குறில், கால். ஸோ இதுக்கு வந்து கல்லுனா கல் தூக்கி வீசுகிற கல், கால் அப்படின்னா நம்மளோட நடக்கிற கால், குடை அப்படின்னா நம்ம வெயிலுக்கு பிடிக்கிற குடை, மலைக்கு பிடிக்கிற குடை, கூடை அப்படின்னா நம்ம வந்து மீன் கொண்டு போகிற கூடை, பழம் கொண்டு போகிற கூடை. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் சொல்லின் கடைசி எழுத்தும் அதாவது சேர்த்து எழுதுகிறோம். சேர்த்து எழுதுனுச்சுல இப்போ முதல் சொல் ஒன்று இருக்குது, அப்புறம் வரு சொல் ஒன்று இருக்குது. சேரும் சொல் முதல் எழுத்து வந்து அதாவது இப்போ ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லோட கடைசி லெட்டர் வந்து மெய் எழுத்தாக இருக்குது. மனம், சிலர், புகழ் எக்ஸாம்பிள். இப்போ சேரக்கூடிய எழுத்து வந்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. உ, அ, இ, உண்டு, அழுவார், இழந்தேன் அப்படின்னு. ஸோ இது சேர மச்சுலாம் என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம் கூட்டல் உ மூவா மாறிடும். மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார் ராவா மாறிடும். சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் அப்படின்னு மாறும். ஸோ உயிரெழுத்தானது மெய்யெழுத்தில் இணைந்து உயிர்மெய்யாக மாறும். பிரித்தெழுதுக. தமிழ் கூட்டல் அழகு, தமிழ் அழகு அப்படின்னு மாறும். இல் கூட்டல் அ. மலரடி, மலர் கூட்டல் அடி அப்படின்னு மாறும். தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி அப்படின்னு மாறும். ஸோ உயிரெழுத்து வந்து தனியே பிரிஞ்சு தான் நமக்கு வந்து மீனிங் தரும். பிழையின்றி தமிழ் எழுதுவோம். 12 கிடையாது, 12. 40 வந்து இந்த இரு வரும், 40. 50 கிடையாது, 50 ஐ வரும். 13, 33, 98, 108 அப்படின்னு சொல்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.